தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தனது கடையில் வைத்திருந்த தாவேக தலைவர் விஜயின் உருவம் அச்சிட்ட டிஜிட்டல் பேனர்களை அகற்றியதால் ஆத்திரமடைந்த இளைஞர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாலாட்டின்புதூர் பகுதியைச் சேர்ந்த தாவேக ஆதரவாளரான விஜய் என்பவரின் செல்போன் கடையில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை காவலர்கள் அகற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மிரட்டல் விடுவது போல் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். எவன்லாம் என் கடைக்கு வெளியே நின்று பார்த்து சிரிச்சானோ, எவன்லாம் வெளியிலிருந்து என் வீடியோவை பார்த்து ரசிச்சானோ சாவு கொடுமையா இருக்கும். ஒன்று ஆக்சிடென்ட்ல துடிச்சு சாவீங்க, இல்லாட்டி தூக்கு மாட்டி சாவ, இல்லாட்டி தீ குளிச்சு சாவ. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். அடுத்தவன் பொழப்பை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வாரச்சந்தையில் மீன் வாங்க வந்த 3 பேரை வியாபாரிகள் கத்தியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேவக்கோட்டை வாரச்சந்தையில் இரவுசேரியைச் சேர்ந்த வன்மீகநாதன், பெரியசாமி மற்றும் கீழக்குடியிருப்பைச் சேர்ந்த சிவகுமார் ஆகிய 3 பேர் மீன் வாங்க வந்தனர். அப்போது அவர்களுக்கும் மீன் வியாபாரிகள் சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மீன் வியாபாரிகள் 3 பேரையும் கத்தியால் தலையில் வெட்டினர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மீன் வியாபாரிகள் 7 பேரை தேடி வருகின்றனர். கொடைக்கானலில் பிரதான சாலையில் தனியார் பள்ளி வேன் மீது சொகுசு கார் மோதி விபத்துக்குள்ளானது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் தனியார் பள்ளி வேன் மீது சொகுசு வாகனம் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். பழனி பிரதான மலைச்சாலையில் மேல்பள்ளம் அருகே வந்த தனியார் பள்ளி வேன் மீது வெளிமாநில சொகுசு வாகனம் மோதியது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த பெண் படுகாயமடைந்தார். இந்த விபத்து காரணமாக பழனி மலைச்சாலையில் 1 மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பூண்டி அணையிலிருந்து திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டதை அடுத்து சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரமான புழல் ஏரிக்கு நீர்வரத்து முற்றிலும் நின்றுள்ளது. 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் தற்போது 2652 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. சோழவரம் ஏரியிலிருந்தும் தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் நீர்வரத்து பூஜ்ஜியமானது. இருப்பினும் சென்னை மக்களின் குடிநீருக்காக புழல் ஏரியிலிருந்து தொடர்ந்து 182 கனஅடி தண்ணீர் தடையின்றி திறக்கப்பட்டு வருகிறது. திருச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த மண்டல அமைப்பாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தாவேக திருச்சி மண்டல அமைப்பாளராக இருந்த பாஷா மற்றும் அவருடன் சேர்ந்து ஏராளமான இளைஞர்கள் திமுகவில் இணைந்தனர். ஓசூர் அருகே சோமநாதபுரம் கிராமத்தில் பொதுவழியை மறித்தவர்கள் மீது வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்த விவசாயியின் தோட்டம் பழிவாங்கும் நோக்கில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே மின்விளக்கு வயர்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாலிஹவுஸ் பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் செடிகளை ஒரு கும்பல் அடித்து நொறுக்கி நாசம் செய்துள்ளனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே உள்ள நெடுங்குடம் தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் தவக்காலத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் 14 நிலைப்பாடுகளை நிறைவு கூறும் வகையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடியபடி மலைப்பாதையை சுற்றி வந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராமத்தை சுற்றி செயல்படும் மீன் கழிவு ஆலைகளை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் துர்நாற்றம் மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்த நிலையில் தற்பொழுது வரும் சட்டமன்ற தேர்தலையும் முற்றிலுமாக புறக்கணிக்கப் போவதாக மக்கள் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என கோரி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர். அடிப்படை வசதிகளை செய்து கொடு, வழக்குகளை திரும்ப பெறு. சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை அருகே காணாமல் போன நபர் மைத்துனர்களாலேயே படுகொலை செய்யப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தேனமாள்பட்டையைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மாதவன் என்பவர் காணாமல் போன நிலையில் குடும்ப தகராறு காரணமாக அவரது மைத்துனர்கள் ஜெயராமன் மற்றும் பாலமுருகன் ஆகியோர் கொலை செய்து HS கோட்டை காவல் நிலையம் அருகே உள்ள கோழிப்பண்ணையில் உடலை புதைத்ததாக ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து வட்டாட்சியர் முன்னிலையில் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு அங்கேயே உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. வாசுதேவநல்லூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தின.
தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூர் அருகே உள்ள ராயகிரி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. உள்ளார் பகுதியில் பிச்சாண்டி மற்றும் கருத்தப்பாண்டியன் ஆகிய விவசாயிகளின் வயல்களில் புகுந்த யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த கரும்பு மற்றும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை மிதித்து நாசமாக்கின. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் யானைகளை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அணையில் தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்க சென்ற அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பாஜக தஞ்சை தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் வீரசிங்கம் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அக்கட்சி கூட்டத்தை வீடியோ எடுக்க முயன்ற கண்காணிப்பு குழுவினருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அரசு அலுவலர் ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வீரசிங்கத்தை கைது செய்தனர். தமிழர்களின் பெருமை உலகம் பேசக்கூடிய அளவில் இருப்பதால் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போராடி பெற்றுக் கொடுத்ததாக கூறினார். தமிழனுடைய பெருமை உலகம் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 14 வயது சிறுமிக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் சிறுமி தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 14 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த அக்கம் பக்கத்தினர் சதீஷை சரமாரியாக தாக்கிய நிலையில் சிறுமி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். இச்சம்பவம் குறித்து தேவூர் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியதை அக்கட்சி தொண்டர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒரு இடத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி வரும் தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்டது. இதற்கு திமுக மறுப்பு தெரிவித்ததை அடுத்து கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்தார். தமிழர் உரிமை வெல்லட்டும், தமிழர் உரிமை வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், தமிழ் ஈழம் வெல்லட்டும், தமிழ் ஈழம் வெல்லட்டும்.